Dear students of 11th standard economics, now I am going to explain chapter 1 3 mark question. 28 question, explain the scarcity definition of economics and assess it. Scarcity definition பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு லைனல் ராபின்ஸ், இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் கொடுத்தது லைனல் ராபின்ஸ். அக்கார்டிங் டு லைனல் ராபின்ஸ், economic is a science. எக்கனாமிக்ங்கிறது ஒரு சயின்ஸ் which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternate uses. இதான் வந்து லைனல் ராபின்ஸ் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கொடுத்த டெஃபினேஷன். எக்கனாமிக்ஸுங்கிறது சயின்ஸ் which studies human behavior, அது ஹியூமன் பிஹேவியர் பற்றி ஸ்டடி பண்ணுது. as a relationship between ends and scarce means, scarce meansனால் பற்றாக்குறையான வளங்கள், which have alternate uses, அது பல்வேறு வகையான யூசஸுக்கு பயன்படுது. அப்படிங்கிறதான் லைனல் ராபின்ஸுடைய ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். அதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹியூமன் வாண்ட்ஸ். அந்த டெஃபினேஷனில் எண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை இருப்பார். பிட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ்ன்றதுல எண்ட்ஸ்னால் ஹியூமன் வாண்ட்ஸ். எண்டுனா நம்ம தெரிஞ்சது முடிவுட்டுறது, எண்ட் ஆயிடுச்சு. இப்போ எண்டு இங்கே இவர் என்ன சொல்லலாம், எண்ட்ஸ்னால் ஹியூமன் வாண்ட்ஸ், மனிதனுடைய விருப்பங்கள். ஹியூமன் பீயிங் ஹேவ்ஸ் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ். ஹியூமன் பீயிங்க்கு நிறைய அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, அளவிட முடியாத விருப்பங்கள் நிறையா இருக்குது. செகண்ட் பி பாயிண்ட், ஆன் த அதர் ஹேண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் மீன்ஸ் தட் கோ டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டெட் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் லிமிட்டெட் ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் வளங்கள் ஆர் மீன்ஸ் தட் கோ டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டெட் ஹியூமன் வாண்ட்ஸ் அண்ட் தென் அன்லிமிட்டெட் ஹியூமன் வாண்ட்ஸை நிறைவேற்றக்கூடிய வளங்கள், அதான் நம்மள்ட்ட இருக்கிற பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் மீன்ஸ் தட் குட் அன்லிமிட்டெட் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் லிமிட்டெட். இதெல்லாம் எது லிமிட்டடாக இருக்குன்னா, நம்மள்கிட்ட உள்ள வளங்கள் கம்மியாக இருக்குது. அதாவது நம்மள்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, நம்மள்கிட்ட வாண்ட்ஸ் நிறையா இருக்குது, நம்மளுடைய விருப்பங்கள் நிறையா இருக்குது. அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, அதை நிறைவேற்றத்துக்கு போதுமான நம்மள்கிட்ட சோர்ஸ் இல்லை, பணம் இல்லை. ஏன்னா அது ஸ்கேர்ஸாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. ஃபர்தர் மேலும் த ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த ஸ்கேர்ஸ் மீன்ஸுக்குள்ள பற்றாக்குறையான வளங்கள், அதை பல்வகைத்தில் பயன்படுத்தலாம், ஆல்டர்னேட்டிவ்ஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம், இல்லை குறைபாடுகள். இந்த டெஃபினேஷனில் என்ன குறைபாடுகள் இருக்குது? ராபின்ஸ் டஸ் நாட் மேக் எனி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் குட்ஸ் கண்டியூசிவ் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் குட்ஸ் தட் ஆர் நாட். கண்டியூசிவ்னா ஃபேவரபிள், எந்தெந்த குட்ஸ்லாம் எந்தெந்த பொருள்லாம் மனிதனுக்கு பயன்படுது, எது கண்டியூசிவாக இருக்குது ஹியூமன் வெல்ஃபேருக்கு, மனிதனுடைய நலனுக்கு நல்லது செய்யுது, எதுலாம் அப்படி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் சரியாக விளக்கல அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் ஆர் யூஸ்டு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதாவது நெல் உற்பத்தி பண்ணுறோம். ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் இருக்குது, சாராயம் காய்ச்சிரும். ரெண்டுக்குமே சோர்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் தான் பயன்படுத்துகிறோம், பற்றாக்குறையான வளங்களை தான் பயன்படுத்துகிறோம். ரைஸுக்கு பயன்படுத்தினா நல்லது, ஆனால் சாராயம் காய்ச்சது அதையும் அந்த பற்றாக்குறையான வளங்களை நம்ம அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுற கூட பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு குறையாக சொல்கிறாங்க. ராபின் ரெடியூசஸ் எக்கனாமிக் மேர்லி டு த தியரி ஆஃப் ரிசோர்ஸ் அலோகேஷன். இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் மட்டும்தான் தன்னுடைய தியரியை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு அனதர் குறைபாடாக சொல்கிறாங்க. அடுத்த, ராபின்ஸ் டெஃபினிஷன் டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இவருடைய தியரி வந்து எக்கனாமிக் க்ரோத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கவர் பண்ணலை. இவருடைய டெஃபினிஷன் அவர் சொல்லலாம். டெஃபினிஷன் ஃபஸ்ட் லைனில் பார்க்குறோம்னா டெஃபினிஷன், அதில் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை பற்றியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றியோ எந்த விதமான விளக்கமும் இல்லை. ஆனால் பின்னால் வர சாமுவல்சனில் அடுத்த இலக்கணத்தில் இது இருக்குது, இவருடைய இலக்கணத்தில் இல்லை. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி எந்த கவர் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அடுத்தது 29th கொஸ்டின், வாட் ஆர் த குரூஷியல் டிசிஷன் இன்வால்வ்டு இன் வாட் டு ப்ரொடியூஸ். என்ன உற்பத்தி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு முடிவு பண்ண வேண்டியது. வாட் டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை, அதில் அந்த டிசிஷனில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, என்ன உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிடுறோம், ஏன்னா அதில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு. The crucial decision involved in what to produce are: 1. Whether to produce more food, clothing and housing or to have more luxury goods. அதிகமாக உணவு பண்டங்களை உற்பத்தி பண்ணுறதா, க்ளோத்திங் துணிமணிகள் உற்பத்தி பண்ணுறதா, ஹவுசிங் வீடு கட்டுறதா, அல்லது ஹேவ் மோர் லக்ஸுரி குட்ஸ் ஆடம்பர பண்டங்களை உற்பத்தி பண்ணுறதா. அதாவது என்ன, ஃபுட்டு க்ளோத்திங் ஹவுசிங்கிறது அடிப்படை பண்டங்களை உற்பத்தி பண்ணுறதா, இல்லை ஆடம்பர பண்டங்களை உற்பத்தி பண்ணுறதா அப்படின்னு முதல் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், வெதர் டு ஹேவ் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் ஆர் டு ஹேவ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். விவசாய சம்மந்தப்பட்ட பொருளை உற்பத்தி பண்ணுறதா,
தொழில்துறை பண்டங்களை உற்பத்தி பண்ணுறதா. அக்ரிகல்ச்சர் குட்ஸ்னால் விவசாய சம்மந்தப்பட்ட பண்டங்கள், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்னால் தொழில்துறை சம்மந்தப்பட்ட பண்டங்கள். அப்போ அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் உற்பத்தி பண்ணுறதா, இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தி பண்ணுறதா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அடுத்து வெதர் டு யூஸ் மோர் ரிசோர்ஸஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்து. அதிகமான பணம் அதிகமான செலவு எஜுகேஷனும் ஹெல்த்தும் செய்கிறதா, அதில் மிலிட்ரி சர்வீசஸுக்கு மிலிட்ரிக்கு இராணுவத்துக்கு இப்போ அதிகமாக பணம் செலவு பண்ணுறதா, எஜுகேஷன் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறதா, இல்லை மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறதா ரிசோர்ஸை. அடுத்தது வெதர் டு கோ மோர் கன்சம்ஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். கன்சம்ஷன் குட்ஸு நுகர்வு பண்டங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதா, இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்னால் முதலீட்டு பண்டங்கள். எந்த ஒரு பண்டம் மேலும் பண்டங்கள் தயாரிக்க பயன்படுதோ அதான் முதலீட்டு பண்டங்கள். கன்சம்ஷன் குட்ஸ்னால் நுகர்வு பண்டம், அதை முடிஞ்சு போச்சு. இப்போ ஆப்பிள் இருக்குது, அது ஒரு கன்சம்ஷன் குட்ஸ், சாப்பிட்றோம் முடிஞ்சு போச்சு. அப்போ எந்த ஒரு பண்டம் முதலீடு பண்ணால் மேலும் முதலீடு பண்ணுறதுக்கு மேலும் பண்டங்களை தயாரிப்பதற்கு பயன்படுதோ அதான் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். அப்போ கன்சம்ஷன் குட்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணுறதா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் உற்பத்தி பண்ணுறதா. அடுத்தது வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணணுமா, ஹையர் எஜுகேஷனுக்கு அதிக செலவு பண்ணுமா. பேசிக் எஜுகேஷனுங்கிறது 5th வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வி. ஹையர் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். என்னென்ன டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது? தெர் ஆர் 4 types ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஒன்று கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், டிஸ்ட்ரிபியூஷன். கன்சம்ஷனுங்கிறதுனா நுகர்வு. இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பொருளாதார நடவடிக்கையிலே ஸ்டார்டிங் பாயிண்ட்னா கன்சம்ஷன்னா நுகர்வு தான். அடுத்து ப்ரொடக்ஷன் உற்பத்தி. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்புட் இன்டு அவுட்புட். ஒரு இன்புட்டை உள்ளீடு பண்ணாங்களே வெளியீடு பண்ணாங்களோ மாற்றுறதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன். உற்பத்தியில் என்ன நடக்குது? உள்ளீடு. இரும்பு தாது போடுறோம், இரும்பு கம்பியாவோ இரும்பு பட்டையாவோ எடுக்கிறோம். அப்போ இது இன்புட்டு. இரும்பு தாது இருக்க, அயன் ஓர் இருக்க, அதான் வந்து இன்புட்டு. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டீலாவோ ராடாவோ எடுக்கிறது இருக்க, அதான் அவுட்புட்டு. அப்போ ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது? ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட் இன்டு அவுட்புட். எண்ணெய் ஆடுறோம், எள்ளு போட்டு எண்ணெய் ஆடுறோம். நம்ம போடுற எள்ளு இருக்குது, அது இன்புட்டு. எண்ணெயை எடுக்கிறோமே அது எண்ணெய். அப்புறம் அந்த ஆயில் கேக் புண்ணாக்கெலாம் எடுக்கிறோமே அது அவுட்புட்டு. அடுத்து எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது எக்ஸ்சேஞ்சுனா பரிமாற்றம். இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ப்ரொடியூசர் கமாடிட்டி இஸ் பிளேஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சூமர். உற்பத்தியான பண்டங்களை கன்சூமர் ஹேண்ட்ஸில் கொண்டு சேர்க்கறதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். பண்டங்கள் உற்பத்தி ஆகுது, கடைசி நுகர்வோருக்கு போய் சேருது. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். இட் ஸ்டடிஸ் அபவுட் த ப்ரைஸிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ப்ரைஸிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எப்படி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகள் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த 4க்கும் எப்படி ப்ரைஸிங், எப்படி விலை தீர்மானம். லேண்டுக்கு ரெண்ட் கொடுப்போம், அது லேண்டினுடைய ப்ரைஸு. லேபருக்கு வேஜ் கொடுக்குறோம். அடுத்து கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் தரோம். அடுத்து என்டர்பிரனர் அப்படின்னு அவருக்கு ஆர்கனைசருக்கு என்ன தரும்? ப்ராஃபிட் போகுது. இதுக்கெல்லாம் எப்படி ப்ரைஸ் தீர்மானிக்கிறது, விலை தீர்மானத்தை பற்றி படிக்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து எலிசிலேட் த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அடுத்தது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்க்குறோம். இன்னும் சேவைகளில் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட்ஸ் சொல்கிறாங்க. த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆர். சர்வீஸுங்கிறது இன்டான்ஜிபிள், கண்ணுக்கு தெரியாது. இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். இது டேஞ்சிபிள்னால் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், கண்ணுக்கு தெரியுது. பட் எக்ஸிஸ்ட் இன் கனெக்ஷன் டு அதர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் இமேஜ். ஒரு பிராண்டினுடைய இமேஜ், ஒரு கோல்கேட் பேஸ்ட் இருக்குது, அந்த பிராண்டினுடைய இமேஜ். ஒரு குட்வில், நல்ல நம்பிக்கை, இந்த பொருள் இருக்கும், ஆமாம் இந்த சோப்பு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு குட்வில், ஒரு கம்பெனி மேலே இருக்கக்கூடிய குட்வில்ல தான் நம்ம இந்த சர்வீஸ் இன்டான்ஜிபிள்ங்கிறோம். இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். அது வந்து ஃபிசிக்கலான ஆப்ஜெக்ட் கிடையாது. சர்வீஸஸுங்கிறது, சேவைங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லை. பட் எக்ஸிஸ்ட் இன் கனெக்ஷன் டு அதர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் இமேஜ், குட்வில்ல தான் நம்ம வந்து அந்த அதர் திங்ஸோட கம்பேர் பண்ணுறோம். அடுத்து ஹெட்ரோஜினியஸ்னா ஹோமோஜினியஸ், ஆப்போசிட் வந்து ஹெட்ரோஜினியஸ்மாங்க. சர்வீஸ் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரே மாதிரியாக இருந்தால் ஹோமோஜினியஸ், ஒரே மாதிரியாக இல்லைன்னா ஹெட்ரோஜினியஸ். சர்வீஸ் ஆர் ஹெட்ரோஜினியஸ் இன் நேச்சர். எ சிங்கிள் டைப் ஆஃப் சர்வீஸ் yield மல்டிபிள் எக்ஸ்பீரியன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், கன்சல்டிங், ஃபிசிஷியன்ஸ். மியூசிக்ங்கிறது இசையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கன்சல்டிங் ஃபிசிஷியன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது எக்ஸெட்ரா. இன்செப்பரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர். சர்வீஸை வந்து அவங்களுடைய மேக்கர்லேருந்து பிரித்து பார்க்க முடியாது. சர்வீஸ் ஆர் இன்செப்பரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்செப்பரபிள். லேபரும் அண்ட் லேபரர் திருட்டு நாய் திரும்ப சொல்கிறேன். அவ்வளோ
Dear students of 11th standard, now I am going to explain the 3-mark question. First lesson, 31st question, elucidate different features of service. The different features of service are service, goods-na pulgal, goods and service அப்படிங்கிறோம். The different features of service are intangible, கண்ணுக்கு புலனாகாது. tangible னா கண்ணுக்கு தெரியறது, intangible னா கண்ணுக்கு புலனாகாது. Intangible things are not physical object but exist in connection to other things. For example, brand image, ஒரு பொருளுடைய brand image, goodwill etc. comes under tangible, intangible. Heterogeneous, homogeneous opposite heterogeneous. Homogeneous னா ஒரே மாதிரியா இருக்குது, heterogeneous னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Service are heterogeneous in nature, serviceலாம் heterogeneous-ஆக இருக்கும். A single type of service yield multiple experience. For example, music, consulting physicians etc. physician டாக்டர் கன்சல்ட் பண்ணுறோம், எல்லா டாக்டரும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்காது. மியூசிக் கச்சேரி போகிறோம், எல்லாம் டிஃப்ரெண்ட், எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட், ஹெட்ரோஜினியஸாக இருக்கும். அது இன்செப்பரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர். ஒரு சர்வீஸ் வந்து ஒரு மேக்கருக்கும் அவர்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, இன்செப்பரபிளாக பிரிக்க முடியாது அவர்கிட்ட மேக்கர்லேருந்து. சர்வீஸ் ஆர் இன்செப்பரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்செப்பரபிள். உழைப்பாளிலேருந்து பிரிக்க முடியாது. ஒரு உழைப்பாளி இருக்கான், அவன் இறக்குற வரைக்கும் அந்த உழைப்பாற்றல் அவர்கிட்ட இருக்கும். ஒரு கொத்தனார் இருக்காருன்னா அந்த கொத்தனாருடைய ஆற்றல் வந்து அவருக்கு இறக்குற வரைக்கும் இருக்கும். அப்போ லேபரர் ஆர் இன்செப்பரபிள், பிரிக்க முடியாது. அடுத்து பெரிஷபிள்னால் அழுகிறது, வீணாக போகிறது. சர்வீஸ் ஆர் பெரிஷபிள் நேச்சர். சர்வீஸ் வந்து பெரிஷபிள் ஆகிடும். தே கேனாட் பி ஸ்டோர்ட் அஸ் இன்வென்ட்ரிஸ் லைக் அசட்ஸ் மாரி அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் யூஸ்லெஸ் டு பொசஸ் எ டிக்கெட் ஃபார் எ கிரிக்கெட் மேட்ச் ஒன்ஸ் த மேட்ச் இஸ் ஓவர். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கோம், அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த டிக்கெட்டுக்கு எந்த விதமான யூஸும் இருக்காது. அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த கிரிக்கெட் மேட்சினுடைய டிக்கெட் இருக்கு வாங்கிறோம்ல, அந்த டிக்கெட்டுக்கு வேல்யூ இருக்காது. அடுத்து, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டினா எக்கனாமிக்ஸில் பயன்பாடு. ஒரு பொருளை சாப்பிட்றோம், ஒரு ஆப்பிள் இருக்குது, அந்த ஒரு ஆப்பிளை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பயன்பாடு இருக்குல்ல, மன நிறைவு, அதான் யூட்டிலிட்டினா மன நிறைவு. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி ஆர், யூட்டிலிட்டி இஸ் சைக்கலாஜிக்கல், அது உள்ளுணர்வு சார்ந்து, சைக்கலாஜிக்கல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கன்சியூமர் மென்டல் ஆட்டிடியூட், அது வந்து மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து, ஒரு கன்சியூமருடைய நுகர்வுடைய மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து மாறுபடும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு ஒருத்தன் நல்லா இருக்கும்பான், இன்னும் ஒருத்தன் நல்லா இல்லைம்பான். அப்போ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மென்டல் ஆட்டிடியூட் ஆஃப் த கன்சியூமர். அப்போ யூட்டிலிட்டி இஸ் சைக்கலாஜிக்கல். யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ். யூட்டிலிட்டி வந்து யூஸ்ஃபுல்னஸ் வேறு, யூட்டிலிட்டி வேறு. யூட்டிலிட்டி இஸ் பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ், அது பர்சனல், அவங்கவுங்களுக்கு தான் தெரியாது. யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ் கான்செப்ட். அது யூட்டிலிட்டி இஸ் நோ எத்திக்கல் ஆர் மாரல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு யூட்டிலிட்டிக்கு ஒரு நிறைய இருக்குது. இல்லை ஒரு 5 யூட்டிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா அதனுடைய வேறுபாடு என்ன. Micro economics, it is a branch of economics which deals with individual economic agents like producer, consumer etc. Individual பற்றி படித்தா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அக்ரிகேட்னா ஒட்டுமொத்த படித்தா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் a branch of economics which deals with the aggregates of the entire economy like aggregate output, national income. இதெல்லாம் படித்தா அக்ரிகேட் அவுட்புட், ஒட்டுமொத்த வெளியீடு, நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானத்தெல்லாம் பற்றி படித்தா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அடுத்து, இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஸ்மால் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹோல் எக்கானமி. ஒரு ஹோல் எக்கானமி, ஒரு முழு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்மால் யூனிட்டை பற்றி படித்தா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி எஸ் எ ஹோல். ஒரு எக்கானமியை, ஒரு நாடு முற்றிடும், ஒரு பொருளாதாரத்தை முழுமையாக ஆராய்ந்தால் அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். தேர்ட் பாயிண்ட், இட் டீல்ஸ் வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ், ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளுக்கு எப்படி விலை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் டீல்ஸ் வித் ஜென்ரல் ப்ரைஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், விலை மட்டம், ஒட்டுமொத்தமாக விலைவாசி எப்படி இருக்குது, எல்லா பண்டத்தினுடைய விலை மட்டமும் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்க தான் ஜென்ரல் ப்ரைஸ் லெவலை பற்றி படித்தா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் ஆல்சோ known as ப்ரைஸ் தியரி. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இன்னொரு பேர் ப்ரைஸ் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன்கம் தியரி. கம்பேர் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ், நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன. பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அனலைசஸ் எ ப்ராப்ளம் ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னால் உண்மையின் அடிப்படையில், அண்ட் எக்ஸாமின் காஸ்ட்டில் காசஸ், அந்த காஸ்ட் போல் காசஸ்ன்னு போடுங்க, CAUSES காசஸ், அதனுடைய விளைவுகளை பற்றி படித்தா அது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அனலைஸ் எ ப்ராப்ளம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், நாட் ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இங்கே வந்து ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸு,
இங்கே வந்து நாட் ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் ஆன் டிஃப்ரெண்ட் கன்சிடரேஷன்ஸ் லைக் சோஷியல், கல்ச்சரல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ். இங்கே பார்க்க பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் கன்சர்ன்ட் வித் ஹவு அண்ட் ஒய். ஹவுனா எப்படி, ஒய்னா ஏன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தால் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் கன்சர்ன்ட் வித் வாட் ஆட் டு பி, எப்படி இருக்கணும், வாட் ஆட் டு பின்னா எப்படி இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள், அட் த டைம் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ், சப்போஸ் விலைவாசி ஏறுது, இட் காசஸ் ஆர் அனலைஸ்டு. எங்கள் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸில் அதனுடைய காரணம் என்ன, எதனால் விலைவாசி ஏறிச்சு அப்படின்னுடைய காசஸ். அங்கே முன்னாடியே சொன்னால ஃபஸ்ட்டு பாயிண்டில் காஸ்ட்டுக்கு மேலே இந்த காசஸ்ங்கிற வேர்டு போடு. இட்ஸ் காசஸ் அனலைஸு. எக்ஸாம்பிள், அட் த டைம் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இட் வுட் பி சீன் ஆஸ் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது குட்டா பேடா, நல்லதா கெட்டதான்னு சொன்னால் அது வந்து நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். தே ஆர் அப்ஜெக்டிவ் இன் நேச்சர், இங்கே தே ஆர் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். Thank you students. Read the 3 mark question, all the 3 mark questions, 7 3 mark questions. Thank you. Dear students of 11th standard, now I am going to explain lesson 1 part D question answer. First 35 question, compare and contrast various definition of economics. Definition of economics, இலக்கணம், அதாவது பொருளியல்னா என்ன அப்படிங்கிறது இலக்கணம். அதை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், ஒற்றுமைப்படுத்துங்க வேற்றுமைப்படுத்துங்கிறாங்க. அதனுடைய ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமை என்ன, நிறைய டெஃபினேஷன் இருக்குது. அதில் 4 definitions are given in our first chapter. First definition வந்து wealth definition given by Adam Smith. Second, welfare definition given by Marshall. Third, scarcity definition given by Lionel Robbins. Fourth, growth definition given by Samuelson. 4 definition இருக்கு. Here we are going to compare and contrast Marshall definition and Robbins definition. 2 best definitions. Marshall definitionக்கு Robbins definitionக்கு இந்த 2 definition நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 35 கொஸ்டினில் கம்பேர் பண்ண போகிறோம். Marshall definition according to Marshall, அதாவது எக்கனாமிக்ஸ்னால் என்னங்கிறதுக்கு மார்ஷல் விளக்கம் சொல்கிறார். எக்கனாமிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். எக்கனாமிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய நடவடிக்கையை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். இட் எக்ஸாமின் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த அட்டைன்மெண்ட் அண்ட் வித் த யூஸ் ஆஃப் மெட்டீரியல் ரெக்வசிட்ஸ் ஆஃப் வெல்பீயிங். இதுதான் மார்ஷலோடைய டெஃபினிஷன். ராபின்ஸ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக் இஸ் அ சயின்ஸ் விச் ஸ்டடிஸ் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் between multiple ends and scarce means which have alternate uses. இதுதான் ராபின்ஸனுடைய டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. மார்ஷல் டெஃபினிஷன் எவ்வளோ தர வித் இட், அது தரவாக படிச்சு தான் ஆகணும். ராபின் டெஃபினிஷன் தரவாக இருக்கணும். நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி பிட்வீன் இது வந்து டெஃபினிஷன். நெக்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ்? ஹியூமன் பிஹேவியர், போத் டெஃபினேஷன், 2 டெஃபினேஷனும், அதாவது மார்ஷல் டெஃபினேஷனும் லயனல் ராபின்ஸ் டெஃபினேஷன் ஆர் கன்சர்ன் வித் ஹியூமன் பிஹேவியர், மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷன்லேயும் மனிதனுடைய நடவடிக்கை பற்றி இருக்குது, அதுலேயும் மனிதனுடைய நடவடிக்கை பற்றி இருக்குது. மார்ஷல் அண்ட் ராபின்ஸ் டெஃபினேஷன் ஆர் கான்சன்ட்ரேட் ஆன் ஆப்டிமைசேஷன், மேக்ஸிமைசேஷன், அதிகப்படியான நன்மைகள் எடுக்கிறது. ஆப்டிமைசேஷனை பற்றி தான் 2 டெஃபினேஷன் பேசுகிறாங்க. மார்ஷலும் ஆப்டிமைசேஷனை பற்றி தான் பேசுகிறாரு. உத்தம அளவீடு, உத்தம நிலை அடையிறது, அதை பற்றி தான் பேசுகிறாரு. ராபின்சனும் ஆப்டிமைசேஷனை பற்றி தான் பேசுகிறார். அக்கார்டிங் டு மார்ஷல், வெல்த் இஸ் த பேசிக் சோர்ஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் வெல்ஃபேர். மார்ஷலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வெல்த் செல்வம் தான் பேசிக் சோர்ஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் வெல்ஃபேர். ஒரு மெட்டீரியல் வெல்ஃபேர் அடையிறதுக்கு, நல்ல அடையிறதுக்கு வெல்த் இஸ் த பேசிக் சோர்ஸுங்கிறார். ராபின்ஸ் இஸ் ஆஃப் ஒப்பீனியன் தட் மேக்ஸிமைஸ் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸுங்கிறார். நம்மளுடைய மேக்ஸிமைஸ் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிறைவு, அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதிகப்படியாக்கணும். எப்படின்னா பை ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ், பற்றாக்குறையான வளங்களை வச்சுட்டு நம்முடைய நம்ம அதிகமாக மன நிறைவு அடையணும். அதிகமான மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம், அதிகமான மன நிறைவு அடையத்தை பற்றி அவர் பேசுகிறார். அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்ஷல் அண்ட் ராபின்ஸ், 2 டெஃபினேஷனோட டிஃபரன்ஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, மெட்டீரியல், இம்மெட்டீரியல். Marshall believes in only material activities which promote material welfare. அதை பற்றி மார்ஷல் பேசுகிறார். மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் which promote material welfare. Robbins believes that in both material and immaterial activities to tackle the problem of choice.
அவர் மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸை பற்றியும் பேசுகிறாரு, மெட்டீரியல் இம்மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசுகிறாரு, டு டேக்கிள் த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். அடுத்து சோஷியல் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ். மார்ஷல் எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ். அவர் வந்து சோஷியல் சயின்ஸுங்கிறாரு. ராபின்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் நேச்சுரல் சயின்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மாரி ராபின்ஸ் எக்கனாமிக்ஸை வந்து ஒரு ஃபிசிக்ஸோட கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணுறாரு. ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல். மார்ஷல் டெஃபினேஷன் இஸ் ப்ராக்டிக்கல் நேச்சர், ராபின் டெஃபினேஷன் இஸ் தியரிட்டிக்கல் இன் நேச்சர். அடுத்து வெல்ஃபேர் ஸ்கேர்சிட்டி. மார்ஷல் டெஃபினேஷன் பேஸ்ட் ஆன் ஹியூமன் மெட்டீரியல் வெல்ஃபேர். இது ஹியூமனுடைய மெட்டீரியல் வெல்ஃபேரை பற்றி, பொருள் சார்ந்த, மெட்டீரியல்னால் பொருள் சார்ந்தன்னு அர்த்தம், நான் பொருள் சாராத, பொருள் இல்லாத மெட்டீரியல் வெல்ஃபேரை பற்றி பேசுகிறது மார்ஷல். ராபின் டெஃபினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கேர்சிட்டி ரிசோர்ஸஸ். ஸ்கேர்சிட்டி ரிசோர்ஸை பற்றி பேசுகிறது தான் ராபின்ஸ் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். வேரியஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆர் த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் பாண்ட்ஸ் கம்மிங் அண்டர் கன்சம்ஷன். ஹியூமன் பாண்ட்ஸ் மனிதனுடைய விருப்பங்கள் தான் நுகர்வுல வருது. கன்சம்ஷன் நுகர்வுன்னு அர்த்தம். இட் சர்வ்ஸ் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒரு பொருளாதார நடவடிக்கையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கன்சம்ஷன் தான். நுகர்வு இருந்தால் தான் உற்பத்தி நடக்கும், உற்பத்தி இருந்தால் தான் அங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் தான் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லாத்துக்கும் அப்போ அடிப்படையே பொருளாதார நடவடிக்கை அடிப்படையே கன்சம்ஷன் தான், நுகர்வு தான். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பிஹேவியர் ஆஃப் கன்சியூமர், த டிமினிஷிங் யூட்டிலிட்டி அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆர் டெல்ட் வித். இதெல்லாம் நம்ம இங்கே படிக்க போகிறோம். கன்சம்ஷனுங்கிற சாப்டரில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா, த பிஹேவியர் ஆஃப் த கன்சியூமருடைய பிஹேவியர், நடவடிக்கை எப்படி இருக்கும். டிமினிஷிங் யூட்டிலிட்டினா குறைந்து பயன்பாடு, குறைந்து செல்லக்கூடிய பயன்பாடு பற்றி அடுத்தடுத்த லெசனில் வருது. கன்சியூமர் சர்ப்ளஸை பற்றி படிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து இதில் கன்சம்ஷன் ஹெட்டிங்கில் படிக்கிறோம். அடுத்து ப்ரொடக்ஷன். இட் இஸ் த ப்ராசஸ் டிரான்ஸ்மினேஷன் ஆஃப் இன்புட் இன்ட்டு அவுட்புட். இங்கே ப்ரொடக்ஷன்லேருந்து இன்புட்டாக அவுட்புட்டாக மாற்றுறது. உள்ளீடு பண்டங்கள், வெளியீடு பண்டங்கள். சில உள்ளீடுகளை போட்டால் நம்ம வெளியீடு எடுக்கிறோம், அதான் ப்ராசஸ், அதான் ப்ரொடக்ஷன். த டிவிஷன் கவர்ஸ் த ரோல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதில் வந்து நம்ம எதை பற்றி படிக்கணும்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரோலை பற்றி படிக்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்: லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதனுடைய ரோல், அதனுடைய ரோலை பற்றி படிக்கிறது தான் இந்த ப்ரொடக்ஷனில். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் இருக்குது. மோனோபோலி மார்க்கெட்டு, டியோபோலி அப்படின்னு நிறைய மார்க்கெட், பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிறைய மார்க்கெட் இருக்குது. ஒவ்வொரு மார்க்கெட்லையும் எப்படி ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது படி. இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் த டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ். அடுத்து இட் கவர்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இது வந்து வியாபாரம் அண்ட் காமர்ஸ், வர்த்தகம், வியாபாரத்தை சம்மந்தப்பட்டது எக்ஸ்சேஞ்ச். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். த ப்ரொடியூசர் வெல்த் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த கோஆப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ். அந்த உற்பத்தி பண்ணப்பட்ட பண்டங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் யாருக்கிட்டனா, கோஆப்ரேட்டிங், எந்தெந்த ஃபேக்டர்லாம் கோஆப்ரேட் பண்ணிச்சோ, அதாவது லேண்டு, லேபர், கேபிட்டல் இருக்குல்ல, இதுக்கு பிரித்து கொடுக்குறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடிஸ் அபவுட் ப்ரைஸிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஆர்கனைசருக்கு ப்ராஃபிட். இதான் வந்து ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் உள்ள ப்ரைஸு. இதை பற்றி படிக்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் எலாபரேட் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நான் என்ன ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸை பற்றி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 37 கொஸ்டின். A law expresses a causal relation between two or more than two phenomena. A law expresses a causal relation between two or more than two phenomena. அது பற்றி படிக்கிறது தான் ஒரு லா, ஒரு விதி. Marshall states that the economic laws are statements of tendencies. The law function with cause and effect. மார்ஷல் வந்து தன்னுடைய எக்கனாமிக்ஸ் லாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸுங்கிறாரு. இது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் காஸ் அண்ட் எஃபெக்ட். காரணங்கள், விளைவுகள். காசுனா காரணம், விளைவு. ஒவ்வொரு விதிக்கும் ஒரு லாவுக்கும் ஒரு காசு எஃபெக்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸ் லாஸ் ஆர் நாட் ஆஸ் ப்ரீஷியஸ் அஸ் சர்டன் அண்ட் லாஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸில் உள்ள லாஸ்லாம் இருக்குல்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்துடும். அதில் உள்ள லாஸ் மாதிரி இது ப்ரிசைஸ் கிடையாது, ஒரு துல்லியமானது இல்லை. நாட் ப்ரிசைஸ்னு அர்த்தம். அங்கே அந்த லாலாம் துல்லியமாக இருக்கும், இங்கே துல்லியமாக இருக்காது. எக்கனாமிக் லாஸ் நாட் ப்ரிசைஸ் அப்படிங்கிறேன். எக்கனாமிக் லாஸ் ஆர் நாட் வயோலபிள். என்ன அப்படின்னா நாட் இன்வயபிள்னு அர்த்தம், வயோபிள்னு அர்த்தம். எக்கனாமிக் லாஸ் வந்து அடிக்கடி மாறும். எக்கனாமிக்ஸ் லாஸ் வந்து நிலையானது இல்லை. ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் உள்ள லாஸாக நிலையான இருக்கும், எப்பொழுதும் உண்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து நாட் இன்வயபிள்னு அர்த்தம். நாட்டு இன்வயபிள்னா இது வயபிள் அப்படின்னு அர்த்தம், அடிக்கடி மாறக்கூடியது.
the use of the assumption other things remaining same. எல்லா எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லேயும் அதர் திங் ரிமைனிங் சேம் தான் வரும், மற்ற மாறாது இருக்குது அப்படின்னு வரும். அதை வச்சு தான் இந்த எக்கனாமிக் கிளாஸ் எழுதப்பட்டிருக்கு. எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் த எக்கனாமிக் கிளாஸ் ஹைப்போத்தட்டிக்கல். எல்லாம் வந்து ஒரு கற்பனையான ஒரு லா தான். லாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் மோர் எக்ஸாக்ட், ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட் தேன் அதர் சோஷியல் சயின்ஸ். மற்ற சோஷியல் சயின்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் விட ப்ரிசைசேஷன் கம்மி. ஆனால் மற்ற சோஷியல் சயின்ஸில் விட இது மோர் எக்ஸாக்ட், ப்ரிசைஸ், அக்யூரேட்டாக இருக்கும். மற்ற சோஷியல் சயின்ஸினுடைய லா விட இது கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், ப்ரிசைஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. At the scope of the subject matter of economics refers to the subject matter of economics. All human activities related with wealth constitute the subject matter of economics. All human activities, எல்லா மனிதனுடைய செயல்பாடுகளும் subject matter of economics வரும். Production, consumption and capital formation are called the basic economic activities of economy. இதெல்லாம் வந்து basic economic activities. The flow chart ஒன்று கொடுத்துருக்காங்க. The flow chart give the scope of economics. இந்த flow chart வந்து scope of economics காட்டுது. Economics focuses on the behavior and interaction among economic agents, individuals, groups belonging to economic system. Economic systemங்கிறது capital system, socialist system, then capitalist system, socialist system, then இதுமாரி நிறைய எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்குள்ளே எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குதுங்கிறத பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு வெல்த். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நாட் ரிலேட்டட் டு வெல்த் ஆர் நாட் ட்ரீட்டட் இன் எக்கனாமிக்ஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நாட் ரிலேட்டட் டு வெல்த், செல்வம் சம்மந்தப்படாது, பணம் சம்மந்தப்படாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நாட் ட்ரீட்டட் இன் எக்கனாமிக்ஸில் ட்ரீட் பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் கிரிக்கெட்டு ஃபார் ப்ளஷர், மதர்ஸ் சைல்டு கேர், இதெல்லாம் வந்து நாட் கம் அண்டர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு வெல்த் அலோன் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் எக்கனாமிக்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. எக்கனாமிக்ஸில் எது எடுத்துக்கிறோம், எதெல்லாம் பணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பிளேயிங் கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஒரு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். தீஸ் ஆர் ஆல் நாட் கம் அண்டர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வாண்ட்ஸ்னால் விருப்பங்கள். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள், ஒரு ரவுண்டு போட்டுருக்காங்கல்ல, விருப்பங்கள் நிறைவேற்ற முயற்சி எடுக்கிறோம். முயற்சிக்கினால உற்பத்தி நடக்குது. உற்பத்தியான பிறகு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு அது கன்சம்ஷன் நடக்குது, அது நுகர்றோம். திரும்ப புதுசாக விருப்பங்கள் தோன்றுறது. இதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் சிஸ்டம்னு நம்ம பார்த்தோம். மிக்சர் எக்கானமி இன்னொன்று சொல்கிறேன். எக்கனாமிக்ஸ் 4th பாயிண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் பார்த்தோம்ல, capitalist economy, socialist economy, mixed economy, economic system. Thank you students. Next question I will deal in the next video. Thank you. Dear students of 11th standard economics, now I am going to explain question number 38 in the first lesson. Explain the basic problems of the economy with the help of production possibility curve. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. கர்வ்னா வளைகோடு, வாய்ப்பு பாசிபிலிட்டி, ப்ரொடக்ஷன் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு மூலமாக the basic problem of the economy, ஒரு அடிப்படை பிரச்சனையை, ஒரு பொருளாதாரத்தில் உள்ள அடிப்படை பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு தான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன். த ப்ராப்ளம் ஆஃப் த சாய்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸ் கமாடிட்டிஸ், பற்றாக்குறையான கமாடிட்டிஸ், அதாவது பற்றாக்குறையால் உள்ள வளங்கள், டியூ டு லிமிட்டெட் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ் கேன் பி இல்லஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஜியோமெட்ரிக் டிவைஸ் இஸ் நோன் அஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா என்ன? The problem of choice between relatively scarce commodities. Relatively scarce commoditiesனால் பற்றாக்குறையாக உள்ள பண்டங்களை due to limited productive resource can be illustrated with the help of geometric device. ஒரு geometric device மூலமாக தீர்க்கிறதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அசம்ஷன் ஆஃப் த லா பார்த்தீங்கன்னாக்கா the time period does not change. காலத்தில் மாற்றம் இல்லை. டைம் பீரியட் does not change. காலங்களில் டைம் பீரியடில் மாற்றம் இல்லை. டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸடு. ஒரு ப்ரொடக்ஷன் டெக்னிக்கு மாறாமல் இருக்குது. ப்ரொடக்ஷன் டெக்னிக்னா என்னன்னாக்கா, இப்போ
கரும்பு ஆடுறாங்க. கையால் சுற்றி கரும்பு சாறு எடுத்த காலம் போயிட்டு இப்போ டெக்னிக் மாறிடுச்சு. பெரிய மில்லில் கரும்பு ஆலையில் கொடுத்து அரைக்கிறாங்கள, அதான் டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன். டெக்னிக் ஆஃப் செக்கு வச்சு எண்ணெய் ஆடினாங்க. இப்போ லோட்ரியில் எண்ணெய் ஆடுறாங்கல்ல, அதான் டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸடு. டெக்னிக்ஸில் அந்த தொழில்நுட்பத்தில் மாற்றம் இல்லை. தெர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் எக்கானமியில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நிலவுது, முழு வேலைவாய்ப்பு நிலவுது. ரிசோர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ட்ஸ் ஆர் ஃபுல்லி எம்ப்ளாய்டு, எல்லா ரிசோர்ஸும் ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஆகிருக்கு. த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ், குறைந்து செல் விளைவு விதி செயல்படுகிறது. குறைந்து செல் விளைவுன்னு அர்த்தம், மேலும் மேலும் நம்ம உற்பத்திக்கான நிலையில் ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா உற்பத்தி குறைஞ்சிட்டே போகிறது. அதுக்கு பேர் தான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இன்க்ரீஸ் ரிட்டர்ன், டிமினிஷிங் ரிட்டர்ன், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் அப்படின்ற பின்னால் படிப்பீங்க. இது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். மேலும் மேலும் நம்ம உற்பத்திக்கான நிலையை அதிகப்படுத்திகிட்டே போனோம்னா உற்பத்தி குறைஞ்சிட்டே வந்தால் அதுக்கு பேர் தான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இந்த பிஸ்னஸில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட் ஆகுது. டு ட்ரா த கர்வ் வி டேக் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல். ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல், ஒரு டேபுலர் காலம். ஷெட்யூல்னால் டேபுலர் காலம்னு அர்த்தம். அந்த கர்வு வரையறதுக்கு முன்னாடி ஒரு டேபுலர் காலம் போடுறோம். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பாசிபிலிட்டிஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் கார். உணவு உற்பத்தி பண்ணுறோம், கார் உற்பத்தி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன்கிராமில் அந்த டன் கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னா ஜீரோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின் ஜீரோவாக இருந்தால் நம்பர் ஆஃப் கார்ஸ் 25. இருக்கக்கூடிய வளங்களை வச்சுட்டு நம்ம கார் மட்டும் உற்பத்தி பண்ணால் 25 கார் உற்பத்தி பண்ணலாம். ஆனால் 25 கார் உற்பத்தி பண்ணும்போது நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் உற்பத்தி பண்ண முடியாது. செகண்ட் சாய்ஸ், 100 டன்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ் உற்பத்தி பண்ணோம்னா 23 காரை தான் உற்பத்தி பண்ண முடியும், 2 கார் உற்பத்தி பண்ண முடியாது. அடுத்து தேர்ட் சாய்ஸ், 200 டன்ஸ் உற்பத்தி பண்ணோம்னா 20 கார் தான் உற்பத்தி பண்ணலாம். அங்கே பாக்கி ரிமைனிங் 5 காரை உற்பத்தி பண்ண முடியாது. 5 காரை குறைச்சிட்டோம், இங்கே 200 டன் உற்பத்தி பண்ணுறோம். அடுத்து 300 டன்ஸு ஃபுட் ப்ரொடக்ஷனாக 15 கார் தான் உற்பத்தி பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்தா தான் கார் உற்பத்தியை குறைச்சா தான் ஃபுட் கிரெயின்ஸ் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த டேபிளில் காலம் சொல்கிறது. ஃபிஃப்த்து சாய்ஸ் 400 டன்ஸ் உற்பத்தி பண்ணோம்னா 8 கார் தான் உற்பத்தி பண்ணலாம். இல்லை முழுக்க நான் கான்செப்ட் பண்ணால் எதுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் பண்ணால் 500 டன்ஸ் உற்பத்தி பண்ணால் கார் உற்பத்தி பண்ண முடியாது. இதுதான் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ். இதுதான் பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, செகண்ட் பாசிபிலிட்டி, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து பாசிபிலிட்டிஸ். The schedule suggests that if all resources are thrown into the production of food, எல்லா ரிசோர்ஸையும் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தினா a maximum of 500 tons of food can be produced. 500 டன் உற்பத்தி பண்ணலாம் given the existing இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சுக்கிட்டு. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், இது டயக்ராமேட்டிக் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஆனால் ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷனில் 100, 200, 300, 400 அப்படின்னு போய் 400, அடுத்து 500 கூட போட்டுக்கலாம். அந்த இடத்துல 500 போட்டுக்கலாம். அடுத்தது 500 இல்லாமல் இருக்குது, நீங்கள் கேன் ஆட் 500 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25 வரைக்கும் போகுது. 5, 10, 15, 20, 25 வரைக்கும் கார்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன், த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் ஷோன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படி கூட எழுதிக்கலாம். ஃபுட் ப்ரொடக்ஷன் இஸ் ஷோன் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். The different six production possibilities are being as point P1, P2, P3ங்கிறது வேரியஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. P1, P2 டயக்ராமத்தில் பாருங்கள், P3, P4, P5, P0 அப்படிலாம் P6 எல்லாம் வேரியஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸு. இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் P1 to P6 ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி P1லேருந்து P6 வரைக்கும் இருக்குது. இந்த லோக்கஸ்னால் அது ஜாயினிங் பாயிண்ட். locus of points of different possibilities of production of two commodities, one car known for production which a firm or an economy can produce with the help of the given resource இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வச்சுட்டு and the techniques of production வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் டெக்னிக் இருக்கக்கூடிய டெக்னிக் வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸு. பாயிண்ட்ஸ் லையிங் இன்சைடு த கர்வ் இன்சைடு அந்த கர்வுக்கு இன்சைடில் பாருங்கள், டயக்ராமத்தில் பாருங்கள், P1ங்கிற கர்வ் இருக்குது, P1ங்கிற பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் லையிங் இன்சைடு த கர்வ் லைக் P1 are attainable, அது அடைய முடியும் by the society, but these points resource production are not fully employed. அப்போ ரிசோர்ஸ்லாம் அதில் ஃபுல்லி எம்ப்ளாய்ட் ஆகலை. P1 ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட்டை குறிச்சிங்க,
கருவுக்குள்ளே அந்த பாயிண்ட் வந்து அடைய முடியும், அட்டைனபிள்னு அர்த்தம், அடைய முடியும். ஆனால் ரிசோர்ஸ் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து fully employed. Points be like being P1 are attainable but society but these points resources production are not fully employed employed. Shift in production possibility curve. The PPC shift upward downward due to the production possibility curve இருக்குல்ல, production possibility curve இங்கே போட்டிருக்கோம்ல, அந்த கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகும், மேலே கூட ஷிஃப்ட் ஆகலாம், ஆர் டவுன் கீழே கூட வரலாம். மேலே இந்த 25லேருந்து அந்தாண்ட தாண்டி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஷிஃப்ட் இன் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பாயிண்ட்ஸில் புக்கில் போட்டு காட்டியிருப்பாங்க, இதில் கொடுக்கல உங்களுக்கு. ஷிஃப்ட் இன் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பிபிசி ஷிஃப்ட் அப்வர்டு ஆர் டவுன்வர்டு. தி சேஞ்ச் இன் த சப்ளை ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ். சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி மாறும்போது அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஷிஃப்ட் ஆகி மேலே போகும். சப்ளை ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் சப்ளை அதிகமாச்சுன்னா மேலே போகும், சப்ளை கம்மியாச்சுன்னா கீழே வந்துடும், ஷிஃப்ட் ஆகி மேலே போகும். அதுமாரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இருந்தாக்க மேலே போகும், டெக்னாலஜி குறைஞ்சி போச்சுன்னா கீழே வரது வாய்ப்பு இருக்குது. த அவுட்வர்டு ஷிஃப்ட் ஆஃப் த பிபிசி இஸ் த ஃபீச்சர் ஆஃப் த எக்கனாமிக் குரோத். அவுட்வர்டு ஷிஃப்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவர் மேலே ஷிஃப்ட் ஆகி அப்போடு போச்சுன்னா அது எக்கனாமிக் குரோத்தை குறிக்கும். Thank you, students.